Himalayan top speed 160. Can you believe it? சின்ன சம்பவம் ஆயிடுச்சு. என்னாச்சு, நேரமே சரியில்லை. கரீம்பாய் டோல்கேட்டில் இடிச்சிட்டானா கிரண் ஒருத்தர் அழகாக தூங்கிட்டு இருக்காரு. டெட் ஏறி இறங்கி சுற்றி வெல்கம் to all the Vanderbilers out there. Hope you and your two wheels are doing great. And this is Nanda from the Vanderbilers. So இன்னைக்கு நம்மளோட ஹிமாலயனில் ஒரு லாங் ரைடு போகிற வண்டி. ஸோ எக்ஸைட்டடாக இருக்குது. இப்போ தான் வீட்டிலேருந்து கிளம்பியிருக்கேன். மணி 4:30 ஆகுது. ஸோ இந்த ரைடில் பார்த்திங்கன்னா 3 பேர் போகிறோம். நான் லாஸ்ட் டைம் வால்பாறை வந்த கிரண் அண்டு புதுசாக கரீம்னு ஒரு பையன். ஸோ கண்டிப்பாக கொஞ்சம் 3 பேர் இருந்தாலும் ஃபன் இருக்கும்னு நினைக்கிறேன். போதும், நான் ஸ்டாப் பண்ணுங்கள். ஓகே, 11 லிட்டர்ஸ் கன்சியூம் பண்ணியிருக்கு. 1148 ரூபா. கார்டு போட்டுங்கண்ணா. இல்லை நிறைய இடத்துக்கு போயிருக்கேன் ப்ரோ. ஆமாம், சேனல் நேம் வேண்டர்வீலர்ஸ் தான். பெட்ரோல் போட்டாச்சு, டேங்க் ஃபுல். கிளம்ப வேண்டியதான். எங்கள் ஓரமாக நிறுத்தி க்ளவுஸ் போட்டுக்கலாம். ஸோ இன்றைக்கி எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே டைட்டிலில் போட்டிருப்பேன். நம்ம இன்றைக்கி கன்னியாகுமரி தான் போகிறோம். ஒன் ஆஃப் மை ஃபேவரட் டெஸ்டினேஷன். ஸோ நிறைய வாட்டி நம்ம சரி போகும்போது இந்த NH45 போகும்போதெல்லாம் பார்ப்பேன், அந்த கன்னியாகுமரி போர்டு இருக்கும். ஸோ அப்படியே கன்னியாகுமரி போயிடலாமா, அப்படியே ஸோ செமையாக இருக்கும்லாம் பார்த்துருக்கேன். ஸோ இன்றைக்கி அதுக்கான சான்ஸ் கிடச்சிருக்கு. அண்டு ஸோ இப்போ டேரெக்டாக கன்னியாகுமரி போகிற போதில்லை, ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஒரு ஸ்டாப் இருக்குது. பிகாஸ் ஃப்ரெண்டு மேரேஜ். அந்த மேரேஜ் அட்டன் பண்ணிட்டு அப்படியே நாங்கள் மார்த்தாண்டம் போகிறோம். மார்த்தாண்டத்துலேருந்து அப்படியே ஒரு ஃப்ரெண்டு கிட்ட தங்குறோம். மார்த்தாண்டத்துலேருந்து அப்படியே கன்னியாகுமரி ஃபுல்லாக அந்த ஏரியா எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். எல்லா வாட்டிலையும் வீட்டிலேருந்து கிளம்பும்போது ட்ரிப் ஆன் பண்ண மறந்துடுவேன். ஸோ இந்த வாட்டி கரெக்டாக ரீசெட் பண்ணிட்டேன். 4 கிலோமீட்டர்ஸ் வந்திருக்கோம். ஸோ இப்போ நாங்கள் ரெகுலர் மீட்டிங் பாயிண்ட் இருக்குது பெருங்குளத்தூரில். அங்கே போயிட்டு நம்ம கிரண் வந்துடுவான். அண்டு கூட அவன் கரீம் அப்படியே கூட்டின்னு வந்துடுவான். ஹிமாலயன் கார்னர்ஸ்வில் ப்ரோ. ஓகே, ஃபர்ஸ்ட் லாங் ரைடு. அண்டு இந்த பைக்கில் நான் அதுவும் அவ்வளோ லாஸ்ட்டாக இப்போ ஒரு ரைட் போயிருந்தேன். அந்த வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கு முன்னாடி எங்கேயும் போனதில்லை. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஓட்ட போகிறேன். அண்டு பைக்கில் இந்த லீவர் பெண்டாக இருந்தது. நேற்று ஆரி ஷோரூமுக்கு போயிட்டு இந்த பிரேக் லீவர் அண்டு ஹாரனும் கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ ஆல் செட். ஸோ பெருங்குளத்தூர் வந்தாச்சு. அண்டு இங்கே தான் நிற்போம். இதான் என்னோடய யூஷுவல் ஸ்பாட். ரைட் எங்கே போகிற மாதிரி இருந்தால். ஸோ ஐ திங்க் கிரண் அண்ட் கரீம் அங்கே இருக்காங்க. எப்போவுமே நம்ம பசங்க டான்னு வந்துடுவானுங்கப்பா. அப்பல எப்படி வர்ற மாதிரி. ஸோ நம்ம கிரண், நீங்கள் வால்பாறை பிளாக்ஸில் பார்த்துருப்பீங்க. நம்ம ஹீரோ கிரண் அண்டு அனதர் ஹீரோ வந்திருக்காரு கரீம். அண்டு அவன் புல்லட் 350 இருக்குது. அண்டு இப்போ என்னென்னா அந்த வண்டியில் டபுள்ஸ் வர போகிறாங்க. என் வண்டியில் லக்கேஜ் எல்லாம் டைப் பண்ணிவிட்டு நாங்கள் இப்போ கிளம்ப போகிறோம். ஓகே, அவ்வளோதாங்க, டைம் ஆகிடுச்சு. இப்போ இங்கேருந்து ரைடு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. போகலாம் மச்சான். ஸோ இன்னியோட டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்ரீவில்லிபுத்தூர் போகிறோம். இங்கேருந்து ஒரு 508 கிலோமீட்டர்ஸ், 8 hours 30 minutes ஆஃப் ரைடு.
ஒரு பிரேக்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணால் அப்படியே ஒரு 10 hours 10 to 11 hours கிட்ட வந்துடும். டைம் இப்போ 6 மணி ஆகுதுங்க. ஈவினிங் ஒரு 5:30 போல் அங்கே ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். வில் சி. பையனுக்கு பசி தாங்கலை, அதான் இப்போ 3 வடையை தாக்க ஆரம்பிச்சிட்டான். இன்னும் கொஞ்சம் தூரம் போய்ட்டு டிஃபன் சாப்பிடுவோம். இப்போதைக்கு இந்த வடையை சாப்பிடுவோம். ஸோ இப்போ அப்படியே ஒரு 5 வடையை தாக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்குன்னு தாங்கினது. அண்டு நான் இவ்வளோ நாள் நம்ம கோப்ரோவில் வைட் ஆங்கிளில் தான் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். டில் நவ் இத்தனை இவ்வளோ வீடியோஸ் போட்டிருக்கேன், எல்லாமே வைட் ஆங்கிள் தான். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் சூப்பர் வியூவில் ரெக்கார்ட் பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வியூவிங் ஆங்கிள். ஐ திங்க் இதில் வந்து என்னோடய ஃபுல் ஹேண்டில் பாரும் தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா இருந்தால் சொல்லுங்கள், இனிமேட்டு சூப்பர் வியூவில் ஷூட் பண்ணிக்கலாம். கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளோட ஸ்பீடோ மீட்டரில் ஃபுல்லாக அது தண்ணி ஃபாக் ஆகுது. இது எல்லா ஹிமாலயன்லேயும் வர கம்ப்ளைண்ட்டாக இல்லை ஏன் ஹிமாலயனில் மட்டும் வருதான்னு தெரியல. நேற்று வண்டி கழுவுனேன், அந்த ஈரப்பதம் உள்ளே போயிட்டுருக்கு போல். ஸோ எப்போல்லாம் வண்டியை கழுவுறோமோ இல்லை அந்த பார்ட் நனையுதோ இந்த மாதிரி ஃபாக் ஆகுது. ஐ திங்க் இது மோஸ்ட்லி எல்லா ஹிமாலயன்லையும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்னு நினைக்கிறேன். ஒரு 100 கிலோமீட்டர் தாண்டி வந்திருப்போம். அண்டு கிரண் பெட்ரோல் போட நிறுத்திருக்கேன். இப்போ தின்ன வடை காணாமல் போயிடுச்சு. பயங்கரமாக பசிக்குது, போய் சாப்பிட்ணும் ஏன்னா இப்போ. அண்டு கரீம், எப்படா ரைடு போகுது சொல்கிறா? ஓகே, பெட்ரோல் போட்டாச்சு இப்போ கிரண் வண்டியில். அண்டு நம்ம வண்டியில் டேங்க் ஃபில் கொஞ்சம் ஒரு பார் குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 400 கிலோமீட்டர்ஸ் இருக்குது, 420 டு பி ப்ரிசைஸ். 7 hours ஆஃப் ரைடு. இன்னும் பசிக்குது, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும் போயிட்டு இப்போ. அண்டு பார்ப்போம், ஏன்னா நல்ல கடையாக வந்தால் நிறுத்தலாம், இல்லை தள்ளுவண்டி கடையே இருந்தால் கூட ஓகே தான். அண்டு லன்ச்சு மதுரையில் போய் சாப்பிட்லான்னு ஒரு சின்ன பிளான் இருக்குது, பார்ப்போம். மேப் தேவையில்லைங்க. ஸோ ஒரே ஸ்ட்ரைட் ரூட் தானே. உளுந்தூர்பேட்டை போய்ட்டு அப்படியே ஸ்ட்ரைட் தான் மதுரைக்கு. ஸோ அப்படியே உளுந்தூர்பேட்டை, திருச்சி, மதுரை ஒரே ஸ்ட்ரைட் தானே. ஸோ மேப் தேவையில்லைன்ட்டு கட்டி வச்சுட்டேன். அண்டு ரொம்ப நேரம் நீங்கள் இந்த மாதிரி மவுண்ட் எனி மொபைல் மவுண்ட் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ரொம்ப நேரம் ஃபோன் அதில் வைக்காதீங்க. ஏன்னா வந்து நம்ம ஃபோனில் இருக்க இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் வந்து அதனால் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. அண்ட் அதை லைட்டாக பார்த்துக்கோங்க. தேவை கொஞ்சம் நம்ம சிட்டிக்குள்ளே போயிட்டோம், அங்கே போகும்போது உள்ளே சுற்றணும் அப்படின்ற போது மட்டும் மேப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், மொபைல் மவுண்ட்ஸ் போட்டு. மற்றபடி இந்த மாதிரி ஹைவேஸ்லாம் ஸ்ட்ரைட் ரூட் தாங்க. ஸோ நமக்கே ஆல்மோஸ்ட் ஒரு பார்த்தா ஒரு 30-40 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் நமக்கு தெரியும், போயிட்டே இருக்கலாம் அது. சூப்பர். ஸோ இப்போ அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட நிறுத்தியிருக்கோம். அண்டு நம்ம பசங்களை அப்படியே காமிச்சிடுறேன். இவங்க தான் மாஸ்டர் கரீம் பாய், ஹீரோ நம்பர் 2, நம்ம ஹீரோ நம்பர் 1 கிரண் குமார். தள்ளுவண்டி கடையில் தான் சாப்பிட்டோம். அப்படியே இங்கே ஒரு அருமையான ஒரு லொக்கேஷன் இருக்குது, அது பேர் தான் நின்றுட்டுருக்கோம். கொஞ்சம் அப்படியே சில் பண்ணிகிட்ருக்கோம். திண்டிவனம் கிட்டே இருக்கோம். அண்டு சாப்பிட்டோம். ஒரு 10 minutes ஆகுது, கிளம்ப போகிறோம். ஸோ கரீம் பைக் ஓட்டுறான், அண்டு நம்ம கிரண் ஹிமாலயன் ஓட்டுறான். நான் பில்லியனாக வரேன். கொஞ்ச தூரத்துக்கு மாற்றி மாற்றி ஓட்டுவோம், ஏன்னா அவங்களுக்கும் போர் அடிக்காமல் இருக்கும்ல. பின்னாடி உட்காந்துருந்தா கடுப்பாவாங்க, நான் கடுப்பாகிறேன், அந்த மாதிரி தான். உளுந்தூர்பேட்டை கிராஸ் பண்ணிட்டோம். சின்னதாக இங்கே ஒரு டீ பிரேக் எடுத்துகிட்டு அப்படியே பைக்ஸ் மாறியாச்சு. நான்
பழையபடி நம்ம ஹிமாலயனுக்கே வந்துட்டேன். ஹிமாலயனில் செயின் லூஸ் ஆகிட்டு இருக்குது, கற்கன்னு சத்தம் வருது. ஏன்னா ஒரு நல்ல மெக்கானிக் ஷாப் வந்தால் செயின் டைட் பண்ணணும். ஃபைனலி ஒரு மெக்கானிக் ஷாப் முடிச்சாச்சு. லைட்டாக அப்படியே செயின் டைட் பண்ணிக்கிட்டு கிளம்புவோம். ஓகே செயின் டைட் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட்டு ஸ்ப்ராக்கெட் லீக்காக இருக்குது, எனக்கே தெரியும். பட் ஓகே, இந்த ரைடு போயிட்டு மாற்றிடலான்னு நினச்சேன். இப்போதைக்கு டைட் மட்டும் பண்ணி லீவ் படிச்சிருக்கேன். அண்ணா தேங்க்ஸ்ண்ணா, வரேண்ணா. அவ்வளோ இப்போ கொஞ்சம் இந்த ரைடு தாக்கு பிடிச்சா போதும் நமக்கு. பரவாயில்ல. இப்போ லஞ்சு போய் மதுரையில் சாப்பிட்லான்னு பார்த்தா நடக்காது போல். மணி 11 நம்ம கரீம்பாய்க்கும் கிரணுக்கும் லைட்டாக தூக்கம் வர மாதிரி இருக்கான். ஸோ எங்கன்னா நிழலாக பார்த்து வண்டியை போட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்பேன். இதுதான் கரெக்டு. இப்போ எப்படின்னா, ஒருத்தருக்கு டயர்டாக இருக்குன்னு சொன்னால் நம்ம புஷ் பண்ணக்கூடாது, ரெஸ்ட் எடுக்க விட்டுடணும். ஸோ அதுதான் பெட்டர். நம்ம பொறுமையாக கூட போய்க்கலாம். பட் ஆனால் அந்த டயர்ட்னஸோடு நம்ம புஷ் பண்ணால் அது பெரிய ரிஸ்க். இது ஸோ பெட்டர் டு டேக் ரெஸ்ட் எடுக்கிறோம். நல்ல மரத்தடியாக பார்த்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அழகாக தூங்கிட்டு இருக்காரு. அங்கே ஒருத்தர் தூங்கிட்டு பேன்ட்டார். நானும் அப்படியே கொஞ்ச நேரம் இலை பாரலான்னு இருக்கேன். லஞ்சு சாப்பிட முடியாது போல், எப்படியும் மதுரையில் போயிட்டு பார்ப்போம் சாப்பிட முடியுதான்ட்டு. சோபா அருமையாக ஒரு சுட்டி தூக்கம் போட்டுட்டு பேக் ஆன் த ட்ராக் கிளம்பியாச்சு. ஸோ இனிமேட்டு நான் ஸ்டாப். மணி 12 ஆயிடுச்சு. பசி வேறு வைத்த கில்லுது. குவிக் ரைட் அப்டேட். இன்னும் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு ஒரு 222 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. அண்டு மதுரைக்கு ஒரு 140 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. 140 கிலோமீட்டர் ஒரு 1.5 hour ஆர் 2 hours போயிடலாம். மேக்ஸிமம் 2 hours போயிடலாம். அண்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் போகிறதுக்கு ஒரு 3 hours ஆகும் வச்சுக்கோங்களேன். நாங்கள் சாப்பிட்ட ஒரு பிரேக் ஒரு 1 hour இன்க்ளூட் பண்ணால் ஒரு 4 hours ஆகும். அதான் ஆஸ் யூஷுவல் எஸ்டிமேட் டைம் படி தான் போகிறோம் நம்ம. நோ ப்ராப்ளம், இருட்டுறதுக்குள்ளே போயிட்டால் நல்லது. நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, திடீர்னு எங்கே இவ்வளோ டிராஃபிக் வந்துச்சு. இவ்வளோ தூரம் வந்துட்டேன். கிரணை கண்ணு கட்டினது வரைக்கும் ஆளை காணும். ஒரு 1 கிலோமீட்டர் கிட்ட டிராஃபிக் இருக்குது. கிரண் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். சூப்பராக இருக்குது. கல்லணை தண்ணி தான் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகே, லெட்ஸ் கோ. உங்களுக்கு தெரியுதா, ஸ்பீடோமீட்டர் ஃபெயில் ஆயிடுச்சு. நான் 40 போகிறேன், 130 காட்டுது. 100 க்ரூஸ் பண்ணி திடீர்னு சர்ன்னு 160 வந்துச்சு. அதுலேருந்து போய் 80 தாண்ட மாட்டேங்குது. வாட் இஸ் திஸ் ராயல் என்ஃபீல்டு? ஸ்பீடோமீட்டர் ஃபெயில். பாருங்க, நான் 140 போகிறேன், இன்னொரு 160 போய் காட்டுறேன். நான் என்ன 70 போகணும். இப்போ பாருங்க 150 காட்டுது. Himalayan top speed 160. Can you believe it? Oh my God!
மச்சான் 120ல் போகிறேன்டா நான். நீ 120ல் போகிற, ஒரு கை விட்டு 120ல் போகிறோம் நம்ம. தட்ஸ் இட். சோலி முடிஞ்சது ஸ்பீடோமீட்டரோட கதை. அங்கே பாருங்க, டண்டனங்க டான்ஸ் ஆடுது. ரியலி பேட். எனக்கு பைக் வாரண்டி பீரியடில் இருக்குது. ஸோ ப்ராப்ளம் இல்லைன்னு நினைக்கிறேன். ராயல் என்ஃபீல்ட் ஷோரூமில் கேட்கணும். கண்டிப்பாக இது மீட்டரையே மாற்ற சொல்லுவேன். ஏன்னா வந்து இந்தமாரி இஷ்யூவை திரும்பி வரும். கண்டிப்பாக அது வந்து மீட்டர் இருக்குது, ஃபாக் ஆகுது அண்டு வைப்ரேட் ஆகுது. ஸோ கண்டிப்பாக மீட்டர் மாற்றியே ஆகணும். வா லுக் அட் தி சீனரி. வாட் அ வெதர் ப்ரோ. டைம் மதியானம் 2 மணி மாதிரியே தெரில, சில்லுன்னு இருக்குது. குவிக் ரைட் அப்டேட். டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 1:47 ஆகுது. மதுரைக்கு இன்னும் ஒரு 80 கிலோமீட்டர்ஸ், 85 சம்திங் இருக்குது. ஒரு 1 hour மேக்ஸிமம் போயிடலாம். அண்டு கோப்ரோவில் பேட்டரி சுத்தமாக இல்லை. ஒரேடியாக மதுரை போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். நடுவில் நான் இன்ட்ரெஸ்டிங்காக வந்தால் காட்டுறேன். டேங்க் ஃபில் 1001 10 லிட்டர் பிடிச்சிருக்கு. ஸோ உள்ள 5 லிட்டர் பெட்ரோல் இருந்திருக்கு. 5 லிட்டர் பெட்ரோலில் பரவாயில்ல. டேங்க் ரேஞ்ச் அரௌண்ட் ஒரு 420 430 வருது டேங்க் ரேஞ்சு. வெரி குட். சின்ன சம்பவம் ஆகிடுச்சு. நம்ம கரீம்பாய் வந்து இப்போ வந்து கிராஸ் பண்ண டோல்கேட்டில் வந்து இடிச்சிட்டானா கிரண். ஸோ இப்போ தான் வந்து மதுரையில் சாப்பிட்டு முடித்தோம் லஞ்சு. டைம் பார்த்திங்கன்னா 4:30 ஆகிடுச்சு. நாங்கள் 4 o'clock சாப்பிட்டோம். அண்டு வர வழியில் ஒரு சின்னதாக ஒரு சம்பவம் ஆகிடுச்சு. சொல்லியிருப்பேன், அது அப்போ பேட்ரி ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ வந்து நம்ம கரீம்பாய் டோல்கேட் தாண்டும்போது அந்த பேரிகேட்டில் வந்து லைட்டாக ஃபுட்ரஸ் தட்டிச்சு. அந்த பின்னாடி உட்காந்த நம்ம கிரணுக்கு லைட்டாக காலில் சின்னதாக ஒரு ஸ்க்ராட்ச். ரொம்ப பெருசாக ஒன்றும் இல்லை, ஒரு மைனர் ஸ்க்ராட்ச் தான். ஓகேல நீ ஆல் குட். கூகுள் மேப்ஸ் போட்டதுனால லோக்கலில் சுற்ற விடுது. எப்போ ஹைவே கனெக்ட் ஆகுமோ அதான். 20 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரே ஸ்ட்ரைட்டு தான். கூகுள் மேப்ஸை நம்பி உள்ளே வந்தது பார்த்தீங்களா, எங்கெங்கெல்லாம் சுற்ற விடுது. தெரியாதனமாக இந்த கூகுள் மேப்ஸை நம்பி வந்துட்டேன். இவங்க வேறு முறைக்கிறானுங்க என்ன, ஏன்டா மெயின் ரோடு விட்டு இறங்கினேன் அப்படின்ட்டு. சரி ஓகே, ஏன்னா சீனிக்கான தானே ரூட் இருக்குன்னு நினச்சி வந்தா இப்படி சொதப்பிருச்சு இந்த கூகுள். ஃபக். ஓ நோ, டெட் எண்ட். ஒரு வழியாக ஹைவே ஏரியாச்சு. இன்னும் 60 கிலோமீட்டர் இருக்குது ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு. நான் தான் கொஞ்சம் லூஸ்தனமாக பண்ணிட்டேன். ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ ஹைவே ஏறிட்டோம். போயிட்டு ஃப்ரெஷ் ஆகணும். என்னாச்சு, இது நேரமே சரியில்லை, எல்லாமே ஒரு மாதிரி ஆகுது. கீழே போகிறதுக்கு மேலே வந்துட்டேன். இப்போ எங்கே போயிட்டு யூட்டர்ன் போட சொல்லுது. 2.5 கிலோமீட்டர்ஸ் போக சொல்லுது. பிரிட்ஜு ஏறி இறங்கி சுற்றி ஒரு வழியாக ஆன் ட்ராக்குக்கு வந்துட்டாச்சு. ஏன் இவ்வளோ கன்ஃபியூஸ் ஆகுது இன்றைக்கின்னு தெரியலையே. ஸோ சேட். அந்த சூரியனோட ஒளி அந்த மலையில் பட்டு அப்படியே ஒரு என்ன மாதிரி ஒரு சீனுங்க. அட இந்த கோல்டன் ஹவரில் மட்டும்தான் இந்த மாதிரி கிடைக்கும். மலை அப்படியே ஒரு ஷேடோ மாதிரி தெரியுது, ஷார்ப்பாக ஒரு பெயிண்டிங் மாதிரி இருக்குது. அழகு. சன்னும் செட் ஆகிடுச்சு. அப்படியே அந்த ஷேடோ பாருங்க. ஐயோ என்ன அழகுங்க அந்த மலை. ஜூம் பண்ணுறேன்.
ஓகே, ஸோ நாங்கள் ரூமுக்கு ஒரு 7 o'clock போல் வந்தோம். மணி இப்போ 8 கிட்ட ஆகுது. ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே தான் கொஞ்சம் உட்காந்துட்ருக்கோம். இந்த வீடியோவை இங்கேயே முடிச்சுப்போம். நாளைக்கு நாங்கள் மார்த்தாண்ட போகிறோம். மார்த்தாண்ட போயிட்டு அங்கே ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் ஸ்டே பண்ண போகிறோம். அங்கே தான் லன்ச் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. பி கண்டினியூட். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை காட்டுங்க ப்ளீஸ்.